பாபுஜி தலைமையில் ஒன்று சேர்வோமா? ஒன்று சேர்வோம். கண்டிப்பாக நமது மக்கள் அனைவரும் ஒற்றுமையை இந்த இடத்தில் உறுதி செய்து கொள்கிறோம். ஜெய் விஸ்வகர்மா, வாழ்க விஸ்வகர்மா, வளர்க நமது விஸ்வகுல சமுதாயம். ஜெய் விஸ்வகர்மா. நம்ம இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம சமூகம் தேக்கு மரம் போல காலத்துக்கும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்ற உறுதிமொழியோடு இந்த வாய்ப்பை அளித்த நமது விஸ்வபாரத் மக்கள் கட்சிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து மனமார்ந்த நெஞ்சங்களுக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்துவிடு 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 இலவச வீட்டுமனை தந்துவிடு இலவச வீட்டுமனை தந்துவிடு 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 இட ஒதுக்கீடு தந்துவிடு இட ஒதுக்கீடு தந்துவிடு 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 அறங்காவலர் பதவி தந்துவிடு அப்ரைஸ் வேலை தந்துவிடு அப்ரைஸ் வேலை தந்துவிடு 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 இலவச மின்சாரம் தந்துவிடு இலவச மின்சாரம் தந்துவிடு விஸ்வகர்ம சமுதாயத்தை கண்டுகொள் விஸ்வகர்ம சமுதாயத்தை கண்டுகொள் கண்டுகொள். மத்திய மாநில அரசு ஓட்டுகள் மட்டும் வேண்டுமா? எங்களை நீங்கள் கண்டுகொள்ளையா? மத்திய மாநில அரசு ஓட்டுகள் மட்டும் வேண்டுமா? விஸ்வகர்ம சமுதாயம் உலகை உருவாக்கிய சமுதாயம் எங்கள் சமுதாயம் வீதிக்கு வந்தது. போராடினோம், போராடுவோம், இட ஒதுக்கீடு போராடுவோம். வேண்டும் வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும். இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும். வேண்டும் வேண்டும் நகை தொழிலை காப்பாற்று. வேண்டும் வேண்டும். விஸ்வபாரத் மக்கள் கட்சி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து விஸ்வகர்மா சமூக சங்கங்களும் இணைந்து இன்று கோவை மாவட்டத்திலே கவன ஈர்ப்பார்ப்பாட்டம் மத்திய மாநில அரசின் சார்பாக நாங்கள் கவன ஈர்ப்பார்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். எங்களுடைய 5 அம்ச கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும். அதாவது தற்பொழுது பாரம்பரிய தொழில் செய்கின்ற சமுதாயம் நலிவடைந்துள்ளனால் பெண்கள் பெயரிலே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்றும் விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயரிலே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் மற்றும் எங்களுக்கு இலவச மின்சாரம், அதாவது தங்க நகை தச்சு வேலை செய்கின்ற 5 தொழில் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் மற்றும் விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கின்ற தங்க நகை வேலை செய்தவர்களுக்கு பேங்க்கில் அப்ரைசர் வேலை எங்கள் ஜாதிக்கு மட்டும்தான் தங்க நகை அப்ரைசர் வேலை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். 2வது கோவிலில் அறங்காவலர் பணி, அதோடு சேர்த்து அரசு பணி வழங்க வேண்டும். மிக முக்கியமான கோரிக்கை, அரசு வேலையிலே 3.5 இடஒதுக்கீடு 3.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 5 தொழில் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று மத்திய மாநில அரசினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது இன்று காலை நமது மகளிரினுடைய மாநில செயலாளர் ராதாராஜன் அவர்கள், மாநில இளைஞரின் செயலாளர் நமது மதிப்புக்குரிய பிரகாஷ் அவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும் நமது தங்கநகை பிரிவு செயலாளர்கள் விஸ்வநாதன், நமது நாச்சிமுத்து இவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும் மகளிர் அணியைச் சார்ந்த பலருடைய ஏற்பாட்டின் பேரிலும் நமது கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் 4 மாவட்ட செயலாளர்களும் ஏற்பாடு செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். சுமார் ஆயிரக்கணக்கான பெண்களும் கை குழந்தையோடு வந்திருக்காங்க. இதை கவனிச்சிங்கல்ல, கை குழந்தையோடு எங்கள் சமூகம் இன்றைக்கி வெயிலில் வந்து நின்று போராடுது. இப்போ கூட கொஞ்சம் வெயில் இல்லை, ஆனால் கதிரவனுக்கும் கூட எங்களுக்கு என்னமோ சூரியனுக்கு எதோ எங்கள் மேலே கோபம் போல் இருக்குது. எங்களை வெயில் நிப்பாட்டிட்டார். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் வெயிலில் நின்றனால
எங்களுக்கு இந்த சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் வெயிலில் நின்றுருக்கோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். குறிப்பாக ஏன்னா விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தி சுமார் 15 லட்சம் மக்கள் விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய முழு ஆதரவையும் பாரதிய ஜனதா பெறுவதற்காக வேண்டி விஸ்வபாரத மக்கள் கட்சி அவர்களிடத்தில் நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தின் மூலியமாக விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய பெருக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே இன்னும் லோன் யாருக்கும் வழங்கப்படலை. லோன் வழங்கலாம் தான் நாங்கள் பேச முடியும். ஆனால் அதே நேரத்தில் மோடி அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது. வேறு எங்களுடைய மாநில கட்சிகளாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி பேச்சுக்கு பேசியிருக்கோம். அதே நேரத்தில் கடந்த ஒரு வாரமாக நமது சுதாகர் ரெட்டி அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதாவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் விஸ்வபாரத மக்கள் கட்சியுடன் கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க. நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொல்லியிருக்கோம். எங்கள் கோரிக்கையை திமுகவை சேர்ந்த முக்கியமான மந்திரிகிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், லெட்டரும் கொடுத்துருக்கோம். அதாவது எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிற கட்சியோட நிச்சயமாக நாங்கள் கூட்டணி வைப்போம். அப்படி கூட்டணி வச்சுக்கிற போது உங்களுக்கு எந்த தொகுதி ஏதாவது கேட்பீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக தொகுதி கேட்கல. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் விஸ்வபாரத மக்கள் கட்சி கட்டாயமாக போட்டியிடும்.